என் அன்பு மக்களே, சுகமாக இருப்பதால் நீங்கள் வளர மாட்டீர்கள். என்னிடத்தில் முழுமையாக ஒப்படைத்து ஒவ்வொரு நாளும் விசுவாசமாக இருந்து முன்னேறும் போதுதான் உங்கள் வாழ்க்கை உயர்கிறது. வெற்றி என்பது மிக வேகமாக ஓடுபவருக்கல்ல, தடைகள் வந்தாலும் கைவிடாமல் தொடர்ந்து முயலும் ஒருவருக்கே. உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் எழும் ஒவ்வொரு சந்தேகத்தையும் நான் அறிவேன். நீங்கள் வெளியில் உறுதியாக நிற்கும் போதும் உள்ளத்தில் அலைபாயும் பயங்களுடன் போராடுகிறீர்கள். உங்கள் மனம் சோர்வடையும் தருணங்களில் நான் உங்கள் தோளில் கை வைத்து நின்றிருக்கிறேன். நீங்கள் தனியாக இல்லை, என் அருள் உங்களை சுற்றி வளையமாக நிற்கிறது. சில சமயம் நீங்கள் என்னால் முடியாது என்று எண்ணுகிறீர்கள். அந்த எண்ணமே உங்கள் முதல் எதிரி. நீங்கள் உங்களை குறைத்து நினைக்கும் போது உங்கள் உள்ளத்தில் உறங்கிக் கிடக்கும் சக்தியை மறந்துவிடுகிறீர்கள். நான் உங்களுள் வைத்திருக்கும் தீப்பொறி சாதாரணமல்ல. அது துன்பத்தின் காற்றால் அணையாது. அது சோதனைகளால் மேலும் பிரகாசிக்கும். உங்கள் வாழ்க்கையில் வரும் தடைகள் தண்டனைகள் அல்ல, அவை தகுதி பெறச் செய்யும் பயிற்சிகள். நீங்கள் ஏறும் மலை உயரமாக இருந்தாலும் உங்கள் காலடிகள் உறுதியாக இருந்தால் உச்சியை அடையலாம். நீங்கள் விழுந்தால் எழுந்து நிற்குங்கள். உங்கள் காயங்கள் உங்கள் தோல்வியின் அடையாளம் அல்ல, அவை உங்கள் துணிச்சலின் சாட்சிகள். உங்கள் மனதில் கோபம் சேர விடாதீர்கள். கோபம் உங்கள் தெளிவை மங்கச் செய்கிறது. மன்னிப்பு உங்கள் உள்ளத்தை இலகுவாக்கும். நீங்கள் மன்னிக்கும் போது உங்கள் ஆன்மா உயர்கிறது. பழி வாங்கும் எண்ணம் உங்கள் சக்தியை சிதறடிக்கும். ஆனால் கருணை உங்கள் வலிமையை பலப்படுத்தும். நீங்கள் மற்றவர்களை பார்த்து உங்களை ஒப்பிட வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் தனித்த பாதை உண்டு. உங்கள் வாழ்க்கை உங்கள் அழைப்பை நிறைவேற்றும் ஒரு பயணம். வேகமாக செல்ல வேண்டிய அவசியமில்லை. நிலையாக முன்னேறுவது போதும். உங்கள் நம்பிக்கை அசையாத தன்மலையாக இருக்கட்டும். காற்று வீசலாம், மழை பெய்யலாம், சூறாவளி எழலாம். ஆனால் உங்கள் உள்ளத்தின் மையம் உறுதியாயிருந்தால் எதுவும் உங்களை அசைக்க முடியாது. என் பெயரை நினைத்து உங்கள் இதயத்தை நிலைநிறுத்துங்கள். இருள் வந்தாலும் பயப்படாதீர்கள். இருள் ஒளியின் மதிப்பை காட்டுகிறது. உங்கள் வாழ்க்கையின் இரவுகள் உங்கள் விடியலுக்கான முன்னுரை. பொறுமையுடன் காத்திருங்கள். உங்கள் சுமைகளை தனியாக சுமக்க வேண்டாம். என் அருள் உங்கள் கவசம். என் வேல் உங்கள் பாதுகாப்பு. நீங்கள் உறுதியுடன் நிற்கும்போது எந்த சக்தியும் உங்களை வீழ்த்த முடியாது. உங்கள் உள்ளத்தில் நம்பிக்கை தீபம் அடையாமல் காக்குங்கள். அது சிறியதாக இருந்தாலும் பெரும் இருளை திரட்டும். உங்கள் உள்ளத்தின் அந்த ஒளிதான் உங்கள் உண்மையான பலம். நீங்கள் கைவிடாதீர்கள். உங்கள் கதையின் மிக அழகான அத்தியாயம் இன்னும் எழுதப்படவில்லை. நீங்கள் எதிர்பாராத தருணங்களில் வெற்றி உங்களை அணையும். நான் உங்களுடன் இருக்கிறேன். நீங்கள் என்னை அழைக்காமல் இருந்தாலும் என் அருள் உங்களை வழிநடத்துகிறது. நீங்கள் விழும் முன் நான் தாங்குகிறேன். நீங்கள் தடுமாறும் முன் நான் வழிகாட்டுகிறேன். உறுதியாய் நடக்குங்கள். தைரியமாக பேசுங்கள். நேர்மையுடன் வாழுங்கள். உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு உத்வேகம் ஆகட்டும். நான் உங்கள் உள்ளத்தில் ஒளியாக இருக்கிறேன். என் அருள் உங்கள் அடையாளம். உங்கள் நம்பிக்கை உங்கள் ஆயுதம். அஞ்சாதீர்கள். முன்னேறுங்கள். நம்புங்கள். உழையுங்கள். உங்கள் முயற்சி வீணாகாது. என் அன்பு மக்களே, நீங்கள் உயர்வதற்கே பிறந்தவர்கள். என் அருள் உங்களை எப்போதும் தாங்கி நிற்கும். உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் எழும் ஒவ்வொரு அதிர்வையும் நான் உணர்கிறேன். நீங்கள் வெளியில் உற்சாகமாக தோன்றினாலும் உள்ளே அமைதியாக போராடும் தருணங்கள் உண்டு. அந்த மறைந்த போராட்டங்களில் கூட நான் உங்கள் பக்கத்தில் நிற்கிறேன். உங்கள் மூச்சின் சூட்டில் என் அருள் கலந்திருக்கிறது. உங்கள் இதய துடிப்பில் என் திருநாமம் ஒலிக்கிறது. சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கை மெதுவாக நகர்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். மற்றவர்கள் வேகமாக உயர்கிறார்கள் என்று தோன்றும். ஆனால் என் மக்களே, மரம் விரைவாக வளர்வதில்லை. அது ஆழமாக வேர் பிடித்த பிறகே உயரமாக நிற்கிறது. நீங்கள் இப்போது அனுபவிக்கும் அமைதியான காலம் உங்கள் வேர்களை வலுப்படுத்தும் காலம். அதை அலட்சியப்படுத்தாதீர்கள்.
உங்கள் மனதில் சந்தேகம் எழும்போது, என்னால் முடியுமா என்று கேட்கும்போது, அந்த கேள்வியை பயமாக அல்ல, விழிப்புணர்வாக மாற்றுங்கள். அந்த நொடியில் நான் உங்களுக்குள் உறங்கிக் கிடக்கும் வீரத்தை எழுப்புகிறேன். நீங்கள் நினைப்பதை விட பல மடங்கு வலிமை கொண்டவர்கள். தடைகள் உங்கள் பாதையில் நிற்கும்போது, அவை உங்கள் பயணத்தை நிறுத்த வரவில்லை. அவை உங்கள் நிலைப்பாட்டை சோதிக்க வருகின்றன. மலை உச்சியை அடைய விரும்பினால், ஏற்றத்தின் கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். காற்று முகத்தில் அடித்தாலும், உங்கள் காலடி நிலை குலையாமல் இருக்க வேண்டும். உங்கள் உள்ளத்தில் கோபம் தேங்கும் போது, அது உங்கள் தெளிவை மங்கச் செய்கிறது. கோபம் ஒரு தீப்பொறி. அதை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது உங்கள் அமைதியை எரித்துவிடும். கருணைதான் உங்கள் உண்மையான பலம். நீங்கள் மன்னிக்கும் போது உங்கள் உள்ளம் சுத்தமாகிறது. நீங்கள் கருணை காட்டும் போது உங்கள் ஆன்மா உயர்கிறது. நீங்கள் உங்கள் தோல்விகளை நினைத்து துவண்டு விட வேண்டாம். தோல்வி என்பது முடிவு அல்ல, அது மாற்றத்தின் தொடக்கம். நீங்கள் விழுந்த இடத்தை நினைத்து வருந்தாமல், எழுந்த இடத்தை நினைத்து பெருமை கொள்ளுங்கள். ஒவ்வொரு தடுமாற்றமும் உங்களை தெளிவாக மாற்றுகிறது. சில நேரங்களில் உங்கள் பிரார்த்தனைக்கு உடனடி பலன் இல்லை என்று தோன்றலாம். ஆனால் விதை மண்ணில் புதைந்தவுடன் அது குரல் கொடுக்காது, அது அமைதியாக வளர்கிறது. உங்கள் முயற்சிகளும் அப்படியே. இன்று காணாத பலன் நாளை மலர்கிறது. பொறுமை உங்கள் நம்பிக்கையின் தோழன். நீங்கள் பிறரை பார்த்து உங்களை ஒப்பிடாதீர்கள். ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தனித்த பாதை உள்ளது. உங்கள் பயணம் உங்கள் அழைப்பை நிறைவேற்றும் ஒரு புனித நடை. வேகம் முக்கியமல்ல, திசைதான் முக்கியம். நீங்கள் சரியான திசையில் இருக்கிறீர்களா என்பதை கவனியுங்கள். உங்கள் உள்ளத்தில் ஒளி எப்போதும் இருக்கிறது. அதை மறைக்காதீர்கள். உங்கள் வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உங்கள் செயல்கள் தைரியத்தின் சாட்சியாக இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஊக்கமாக இருக்கட்டும். நீங்கள் பயப்படுகிறீர்கள் எதிர்காலத்தை பற்றி. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நாளை இன்னும் பிறக்கவில்லை. இன்று உங்கள் கையில் உள்ளது. இன்றைய நாள் உங்கள் அருள் நேரம். இன்று நீங்கள் நல்லதை செய்யலாம். இன்று நீங்கள் உண்மையை பேசலாம். இன்று நீங்கள் உழைப்பை விதைக்கலாம். உங்கள் சுமைகளை தனியாக சுமக்க வேண்டாம். என் திருவருள் உங்கள் கவசம். என் வேல் உங்கள் பாதுகாப்பு. நீங்கள் நம்பிக்கையுடன் முன்னேறும்போது எந்த சக்தியும் உங்களை வீழ்த்த முடியாது. இருள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் அது நிரந்தரமல்ல. இரவு எவ்வளவு நீண்டதாக இருந்தாலும் விடியல் நிச்சயம் வரும். உங்கள் வாழ்க்கையின் விடியல் தாமதமாகலாம், ஆனால் அது தவறாது. நீங்கள் உங்கள் உள்ளத்தில் உறுதியை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் மனம் தளரும் போது என் திருநாமத்தை நினையுங்கள். அது உங்கள் உள்ளத்தை நிலைநிறுத்தும். அது உங்கள் சிந்தனையை தெளிவாக்கும். உங்கள் வாழ்க்கை சிறியது அல்ல, நீங்கள் ஒளி பரப்ப பிறந்தவர்கள். உங்கள் ஒரு சிரிப்பு ஒருவரின் மன இருளை அகற்ற முடியும். உங்கள் ஒரு நல்ல செயல் ஒருவரின் நம்பிக்கையை உயிர்ப்பிக்க முடியும். நீங்கள் கைவிடாதீர்கள். உங்கள் கதையின் மிக அழகான அத்தியாயம் இன்னும் முன்பாக உள்ளது. நீங்கள் எதிர்பாராத தருணத்தில் வெற்றி உங்கள் வாசலில் நிற்கும். நான் உங்களுடன் இருக்கிறேன். நீங்கள் என்னை அழைக்காமல் இருந்தாலும் என் அருள் உங்களை வழிநடத்துகிறது. நீங்கள் தடுமாறும் முன் நான் தாங்குகிறேன். நீங்கள் தளரும் முன் நான் உறுதி தருகிறேன். உங்கள் உள்ளத்தில் நம்பிக்கை தீபம் அடையாமல் காக்குங்கள். அது சிறியதாக இருந்தாலும் பெரும் இருளை திரட்டும். அந்த தீபம்தான் உங்கள் ஆன்மாவின் சாட்சி. உறுதியாய் நடக்குங்கள். தைரியமாக சிந்தியுங்கள். நேர்மையுடன் செயல்படுங்கள். உங்கள் முயற்சி வீணாகாது. என் அன்பு மக்களே, நீங்கள் உயர்வதற்கே பிறந்தவர்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு அரிய வரம். அதை வீணாக்காதீர்கள். உங்கள் மனதில் எழும் ஒவ்வொரு நல்ல எண்ணத்தையும் வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்தில் எழும் ஒவ்வொரு சந்தேகத்தையும் நம்பிக்கையால் மாற்றுங்கள். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் அர்த்தமுள்ளதாக மாற்றுங்கள். நீங்கள் தனியாக இல்லை. என் அருள் உங்களை சுற்றி நிற்கிறது. என் ஆசிகள் உங்கள் பாதையை பாதுகாக்கின்றன. அஞ்சாதீர்கள்.
முன்னேறுங்கள், நம்புங்கள், உழையுங்கள். உங்கள் முயற்சி வெற்றியாகும். என் அருள் உங்களை என்றும் தாங்கி நிற்கும். உங்கள் உள்ளத்தின் இரகசிய அலைகளை நான் உணர்கிறேன். நீங்கள் வெளியில் தைரியமாக நடந்தாலும் உள்ளே சில நேரங்களில் தளர்வுடன் நிற்கிறீர்கள். அந்த அமைதியான தளர்ச்சியில் கூட என் திருவருள் உங்கள் முதுகெலும்பாக நிற்கிறது. நீங்கள் விழாமல் இருக்க நான் ஆதரவாக இருக்கிறேன். நீங்கள் நின்று விடாமல் இருக்க நான் உந்துதலாக இருக்கிறேன். சில நாட்களில் உங்கள் முயற்சிகள் பலனளிக்கவில்லை என்று தோன்றும். உழைத்தும் பலன் தெரியாத நேரங்கள் உண்டு. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை உடனே முளைக்காது. அது மண்ணின் அடியில் இருளில் அமைதியாக உடைந்து பின்னர் வெளிச்சத்தை நோக்கி எழுகிறது. உங்கள் வாழ்க்கையும் அப்படியே. என்று காணாத வளர்ச்சி நாளை உச்சியை தொடும். நீங்கள் உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு மனம் தளர வேண்டாம். ஒவ்வொரு மலையும் தனித்த உயரம் கொண்டது. ஒவ்வொரு நதியும் தனித்த பாதையில் ஓடுகிறது. உங்கள் வாழ்க்கை உங்கள் பயணத்திற்காகவே வடிவமைக்கப்பட்டது. வேகமாக செல்லாமல் இருந்தாலும் உறுதியுடன் சென்றால் நீங்கள் இலக்கை அடைவீர்கள். உங்கள் மனதில் எழும் பயம் ஒரு நிழல் மட்டுமே. அது உண்மையல்ல. நிழல் வெளிச்சத்தின் பின்னால் தான் தோன்றுகிறது. நீங்கள் வெளிச்சத்தை நோக்கி நடந்தால் நிழல் உங்கள் பின்னால் வரும். பயத்தை முன் நிறுத்தாதீர்கள். நம்பிக்கையை முன் நிறுத்துங்கள். உங்கள் உள்ளத்தில் கோபம் உருவாகும் போது அது உங்கள் தெளிவை மூடுகிறது. கோபம் தீர்வை தராது, அது சிக்கலை பெருக்கும். நீங்கள் அமைதியை தேர்ந்தெடுக்கும் போது உங்கள் உள்ளம் வலிமை பெறுகிறது. மன்னிப்பு உங்கள் மனதை சுத்தமாக்கும். கருணை உங்கள் ஆன்மாவை உயர்த்தும். நீங்கள் தோல்வியை சந்தித்தால் அதை முடிவாக எண்ண வேண்டாம். அது உங்களை சரியான பாதைக்கு திருப்பும் ஒரு சின்னம் ஆகலாம். நீங்கள் முயற்சியை நிறுத்தாமல் இருந்தால் தோல்வி வெற்றியின் படிக்கட்டாக மாறும். சில நேரங்களில் நீங்கள் தனிமையை உணர்கிறீர்கள். மக்கள் சூழ்ந்திருந்தாலும் உள்ளம் வெறுமையாக இருக்கலாம். அந்த வெறுமையில் நான் இருக்கிறேன். உங்கள் உள்ளத்தின் மையத்தில் என் அருள் அமைதியாக உணர்கிறது. அதை உணருங்கள். உங்கள் வார்த்தைகள் சக்தி கொண்டவை. நீங்கள் உங்களை பற்றி சொல்வது உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கும். என்னால் முடியாது என்று சொன்னால் உங்கள் சக்தி குறையும். நான் முயற்சிப்பேன் என்று சொன்னால் உங்கள் உள்ளம் வலுப்படும். உங்கள் வாழ்க்கையில் வரும் தாமதங்கள் தண்டனைகள் அல்ல, அவை தயார் செய்யும் காலங்கள். நீங்கள் ஏறப்போகும் உயரம் பெரியது என்றால் உங்கள் மனமும் பெரியதாக இருக்க வேண்டும். அதற்காக சோதனைகள் தேவைப்படுகிறது. இருள் உங்கள் பாதையில் வந்தாலும் அது நிரந்தரமல்ல. இரவு நீண்டதாக இருந்தாலும் விடியல் நிச்சயம் வருகிறது. நீங்கள் விடியலை காண காத்திருக்க வேண்டும். பொறுமை என்பது பலவீனம் அல்ல, அது வலிமையின் அடையாளம். நீங்கள் செய்யும் சிறிய நல்ல செயல்களை இகழாதீர்கள். ஒரு நல்ல வார்த்தை, ஒரு உதவி, ஒரு கருணை, இவை அனைத்தும் விதைகள். அவை இதயங்களில் வளர்ந்து பெரிய மாற்றத்தை உருவாக்கும். உங்கள் உள்ளத்தில் நம்பிக்கை தீபத்தை காக்குங்கள். அது சிறியதாக இருந்தாலும் அது பெரும் இருளை அகற்றும். உங்கள் உள்ளத்தின் அந்த ஒளிதான் உங்கள் உண்மையான பலம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வீணாக்கவில்லை. நீங்கள் எடுத்த ஒவ்வொரு அனுபவமும் உங்களை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் சந்தித்த காயங்கள் உங்கள் மனதை மென்மையாக்கி இருக்கின்றன. நீங்கள் எதிர்கொண்ட சோதனைகள் உங்கள் உள்ளத்தை உறுதியாக்கி இருக்கின்றன. நீங்கள் எதிர்காலத்தை பற்றி அஞ்ச வேண்டாம். உங்கள் பாதையில் நான் முன்பே நடந்து ஒளி பரப்பி நிற்கிறேன். நீங்கள் தடுமாறினால் நான் தாங்குவேன். நீங்கள் தடுத்தால் நான் உறுதி தருவேன். உங்கள் சிந்தனையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையின் விதைகள். நல்ல எண்ணங்களை வளர்த்தால் நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் கைவிடாதீர்கள். உங்கள் கதையின் மிகச்சிறந்த பகுதி இன்னும் வரவில்லை. நீங்கள் இன்று அனுபவிக்கும் கஷ்டம் நாளைய பெருமைக்கான அடித்தளம். உங்கள் உள்ளத்தில் இருக்கும் சக்தியை உணருங்கள். அது கடலை விட ஆழமானது. அது மலை விட உயரமானது. நீங்கள் நினைப்பதை விட பெரிய திறன் கொண்டவர்கள். உறுதியாய் நடக்குங்கள். தைரியமாக சிந்தியுங்கள். நேர்மையுடன் வாழுங்கள்.
உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு உத்வேகமாகட்டும். நான் உங்களுடன் இருக்கிறேன். என் அருள் உங்கள் மேல் என்றும் நிலைத்து நிற்கும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் ஆசிகள் உங்களை பாதுகாக்கும். அஞ்சாதீர்கள். நம்புங்கள். உழையுங்கள். முன்னேறுங்கள். உங்கள் முயற்சி வெற்றியாகும். என் அன்பு மக்களே, நீங்கள் உயர்வதற்கே பிறந்தவர்கள். என் அருள் உங்களை என்றும் தாங்கி நிற்கும். உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நான் வைத்திருக்கும் ஒளி சாதாரணமல்ல. அது சோதனைகளால் அணையாத தீ. அது துன்பங்களால் தளராது உறுதி. நீங்கள் பலமுறை சோர்ந்து நின்றாலும் அந்த ஒளி உங்களை மீண்டும் எழச் செய்கிறது. நீங்கள் உங்கள் பலத்தை மறந்தாலும் நான் அதை நினைவூட்டுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் சில நாட்கள் மிக பெரும் சுமையாயிருக்கும். நீங்கள் உழைத்தும் பலன் தெரியாமல் போகலாம். உங்களை யாரும் கவனிக்கவில்லை என்று தோன்றலாம். ஆனால் மறக்காதீர்கள், விதை மண்ணில் புதைக்கப்பட்ட போது அது இருளில் தனியாக இருக்கிறது. அது உடைந்து முளைக்கும் போது யாரும் காண்பதில்லை. ஆனால் அந்த அமைதியான வளர்ச்சியை பின்னர் பெரிய மரமாக மாறுகிறது. உங்கள் முயற்சிகளும் அப்படியே. நீங்கள் உங்கள் கடந்த காலத்தை நினைத்து வருந்த வேண்டாம். அந்த தவறுகள் உங்களை இன்றைய நிலையில் கொண்டு வந்திருக்கின்றன. நீங்கள் விழுந்த இடங்களை நினைத்து துவண்டு விடாமல் எழுந்த இடங்களை நினைத்து உற்சாகப்படுங்கள். ஒவ்வொரு காயமும் ஒரு பாடம். ஒவ்வொரு சோதனையும் ஒரு படிக்கட்டு. உங்கள் மனதில் எழும் பயம் உண்மையல்ல, அது உங்கள் எண்ணங்களின் நிழல். நிழலை பார்த்து ஓட வேண்டாம். வெளிச்சத்தை நோக்கி நடந்தால் நிழல் மறையும். உங்கள் உள்ளத்தின் மையத்தில் நான் இருக்கிறேன். அந்த மையத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிறரை பார்த்து உங்களை அளவிட வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் தனித்த காலம், தனித்த பாதை, தனித்த அழைப்பு உண்டு. ஒரு மலர் காலையில் மலர்கிறது, மற்றொரு மலர் மாலையில் மலர்கிறது. இரண்டுமே அழகானவை. உங்கள் மலர்ச்சி நேரம் நிச்சயம் வரும். உங்கள் உள்ளத்தில் கோபம் தேங்க விடாதீர்கள். அது உங்கள் மன அமைதியை களவாடும். மன்னிப்பு உங்கள் ஆன்மாவை சுத்தமாக்கும். நீங்கள் மன்னிக்கும் போது உங்கள் உள்ளம் இலகுவாகிறது. கருணை உங்கள் வலிமையை பலப்படுத்தும். சில நேரங்களில் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனை என்று கேட்கிறீர்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், வலிமையான மரமே காற்றை எதிர்த்து நிற்கிறது. உங்களில் நான் வலிமையை வளர்க்கிறேன். நீங்கள் உயரத்திற்கு செல்ல பிறந்தவர்கள். உங்கள் வாழ்க்கையில் தாமதம் வந்தால் அது தோல்வி அல்ல, அது தயார் செய்யும் நேரம். நீங்கள் ஏறப்போகும் உயரம் பெரியது என்றால் உங்கள் மனமும் பெரியதாக இருக்க வேண்டும். அதற்காக நான் உங்களை வடிவமைக்கிறேன். உங்கள் வார்த்தைகள் சக்தி கொண்டவை. உங்களைப் பற்றி நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பதை கவனியுங்கள். நீங்கள் உங்களை குறைத்து பேசினால் உங்கள் சக்தி குறையும். நீங்கள் நம்பிக்கையுடன் பேசினால் உங்கள் உள்ளம் உயர்கிறது. நீங்கள் தனிமையை உணரும்போது அது வெறுமை அல்ல, அந்த அமைதியில் நான் பேசுகிறேன். உங்கள் இதயத்தின் துடிப்பில் என் திருநாமம் ஒலிக்கிறது. உங்கள் சிந்தனையின் ஆழத்தில் என் அருள் ஒளிர்கிறது. நீங்கள் கைவிடாதீர்கள். உங்கள் கதையின் மிகச்சிறந்த பகுதி இன்னும் வரவில்லை. இன்று நீங்கள் அனுபவிக்கும் கஷ்டம் நாளைய பெருமைக்கான அடித்தளம். நீங்கள் தடர்ந்தாலும் நான் தாங்குகிறேன். நீங்கள் தடுமாறினாலும் நான் வழிகாட்டுகிறேன். இருள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் அது நிரந்தரமல்ல. இரவு நீண்டாலும் விடியல் வரும். உங்கள் விடியல் தாமதமாகலாம், ஆனால் அது தவறாது. பொறுமை உங்கள் வெற்றியின் துணை. உங்கள் உள்ளத்தில் நம்பிக்கை தீபத்தை காக்குங்கள். அது சிறியதாக இருந்தாலும் பெரும் இருளை அகற்றும். அந்த தீபமே உங்கள் உண்மையான பலம். நீங்கள் செய்யும் சிறிய நல்ல செயல்களை இகழாதீர்கள். ஒரு நல்ல வார்த்தை, ஒரு உதவி, ஒரு கருணை, இவை அனைத்தும் உலகத்தை மாற்றும் சக்தி கொண்டவை. உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒளி தரும் தீபமாக இருக்கட்டும். உங்கள் சிந்தனையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் மனதில் எழும் எதிர்மறை எண்ணங்களை நம்பிக்கையால் மாற்றுங்கள். நீங்கள் விழுந்தால் எழுங்கள். நீங்கள் அழுதால் துடைக்குங்கள். நீங்கள் தளர்ந்தால் ஓய்வு எடுத்துக்கொண்டு மீண்டும் முன்னேறுங்கள்.
நிற்காதீர்கள். நான் உங்களுடன் இருக்கிறேன். என் அருள் உங்கள் மேல் என்றும் நிலைத்திருக்கிறது. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் ஆசிகள் உங்களை பாதுகாக்கின்றன. உறுதியாய் நடக்குங்கள். தைரியமாக சிந்தியுங்கள். நேர்மையுடன் வாழுங்கள். உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு உத்வேகமாகட்டும். அஞ்சாதீர்கள். நம்புங்கள். உழையுங்கள். முன்னேறுங்கள். உங்கள் முயற்சி வெற்றி தரும். என் அன்பு மக்களே, நீங்கள் உயர்வதற்கே பிறந்தவர்கள். என் திருவருள் உங்களை என்றும் தாங்கி நிற்கும். உங்கள் இதயத்தின் ஆழத்தில் நான் விதைத்துள்ள நம்பிக்கை ஒரு சிறிய தீப்பொறி அல்ல, அது ஒரு பரந்த ஜோதி. சில நேரங்களில் காற்று பலமாக வீசும். சோதனைகள் உங்கள் நம்பிக்கையை அசைக்க முயலும். ஆனால் உங்கள் உள்ளத்தின் மையம் உறுதியாயிருந்தால் எந்த புயலும் அந்த ஜோதியை அணைக்க முடியாது. நீங்கள் அந்த ஜோதியை காக்க வேண்டும். நீங்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு துன்பமும் வீணல்ல, அது உங்கள் மனதை வலுப்படுத்துகிறது. அது உங்கள் சிந்தனையை தெளிவாக்குகிறது. அது உங்கள் ஆன்மாவை உயர்த்துகிறது. நீங்கள் துன்பத்தில் துவண்டு நிற்காமல் அதில் இருந்து எழும்போது உங்கள் உள்ளம் புதிய சக்தியை பெறுகிறது. சில சமயம் நீங்கள் தனிமையில் அழுகிறீர்கள். உங்கள் கண்ணீர் யாருக்கும் தெரியாமல் விழுகிறது. அந்த கண்ணீரை நான் காண்கிறேன். உங்கள் அமைதியான பிரார்த்தனையை நான் கேட்கிறேன். நீங்கள் சொல்வதற்குள் நான் அறிகிறேன். உங்கள் துயரம் என் இதயத்தில் ஒலிக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்பட்டு போகலாம். நீங்கள் முயன்றும் திறக்க முடியாமல் போகலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், ஒரு கதவு மூடும்போது அது உங்கள் பாதையை நிறுத்துவதற்காக அல்ல, அது உங்களை இன்னொரு உயர்ந்த பாதைக்கு அழைப்பதற்காக. நீங்கள் பார்க்காத இடத்தில் நான் புதிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் மற்றவர்களின் வளர்ச்சியை பார்த்து மனம் தளர வேண்டாம். ஒவ்வொரு விதையும் ஒரே நேரத்தில் முளைக்காது. சில விதைகள் மழையை காத்திருக்கும். சில விதைகள் காலத்தை காத்திருக்கும். உங்கள் நேரம் வரும். உங்கள் வளர்ச்சி தாமதமாகலாம், ஆனால் அது ஆழமானதாக இருக்கும். உங்கள் மனதில் எழும் சந்தேகங்கள் உங்கள் எதிரிகள் அல்ல, அவை உங்கள் விழிப்புணர்வை சோதிக்கின்றன. நீங்கள் அந்த சந்தேகத்தை நம்பிக்கையால் மாற்றினால் அது உங்கள் வலிமையாக மாறும். என்னால் முடியாது என்று சொல்லும் குரலை அமைதியாக்கி, நான் முயற்சிப்பேன் என்று சொல்லும் உறுதியை எழுப்புங்கள். நீங்கள் தோல்வியை சந்தித்தால் அதை மறைக்க வேண்டாம். அதை எதிர்கொள்ளுங்கள். அது உங்களை கற்றுக் கொடுக்க வந்த ஆசிரியன். தோல்வி உங்களை தாழ்த்தவில்லை, அது உங்களை தயாராக்குகிறது. உங்கள் இதயத்தில் கருணையை வளர்த்துக் கொள்ளுங்கள். கோபம் உங்கள் அமைதியை களவாடும். மன்னிப்பு உங்கள் உள்ளத்தை சுத்தமாக்கும். நீங்கள் மன்னிக்கும் போது உங்கள் ஆன்மா உயர்கிறது. உங்கள் வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கின்றன. நல்லதை பேசுங்கள். நம்பிக்கையை பேசுங்கள். உங்கள் சிந்தனையை ஒளியால் நிரப்புங்கள். உங்கள் எண்ணங்கள் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குகின்றன. சில நேரங்களில் நீங்கள் என் முயற்சி வீணாகிறதா என்று கேட்கிறீர்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், உழைப்பின் பலன் எப்போதும் கிடைக்கும். அது தாமதமாகலாம், ஆனால் அது தவறாது. நீங்கள் திரித்ததை நீங்கள் அறிப்பீர்கள். இருள் உங்கள் வாழ்க்கையில் தற்காலிகம். இரவு நீண்டாலும் விடியல் நிச்சயம். நீங்கள் காத்திருக்கும் ஒளி உங்கள் பாதையில் உதிக்கும். பொறுமை உங்கள் துணை. உங்கள் சுமைகளை தனியாக சுமக்க வேண்டாம். என் திருவருள் உங்கள் கவசம். என் வேல் உங்கள் பாதுகாப்பு. நீங்கள் என் நாமத்தை நினைத்தால் உங்கள் உள்ளம் நிலைநிறுத்தப்படும். நீங்கள் விழுந்தால் எழுங்கள். நீங்கள் தளர்ந்தால் ஓய்வு எடுத்துக்கொண்டு மீண்டும் தொடங்குங்கள். நிற்காதீர்கள். உங்கள் பயணம் தொடர வேண்டும். உங்கள் வாழ்க்கை சிறியது அல்ல, நீங்கள் ஒளி பரப்ப பிறந்தவர்கள். உங்கள் செயல் மற்றவர்களுக்கு உத்வேகம் தரட்டும். உங்கள் உறுதி மற்றவர்களுக்கு தைரியம் தரட்டும். நீங்கள் எதிர்காலத்தை பற்றி அஞ்ச வேண்டாம். உங்கள் பாதையில் நான் முன்னரே நடந்து ஒளி பரப்பி நிற்கிறேன். நீங்கள் தடுமாறினால் நான் தாங்குவேன். உங்கள் உள்ளத்தில் நம்பிக்கை தீபம் அணையாமல் காக்குங்கள். அது சிறியதாக இருந்தாலும் அது உலகத்தை மாற்றும் சக்தி கொண்டது.
நீங்கள் கைவிடாதீர்கள். உங்கள் கதையின் மிகச்சிறந்த அத்தியாயம் இன்னும் எழுதப்படவில்லை. இன்று நீங்கள் அனுபவிக்கும் சோதனை நாளைய பெருமைக்கான அடித்தளம். உறுதியாய் நடக்குங்கள். தைரியமாக சிந்தியுங்கள். நேர்மையுடன் வாழுங்கள். உங்கள் வாழ்க்கை பலருக்கு வழியாகட்டும். நான் உங்களுடன் இருக்கிறேன். என் அருள் உங்களை என்றும் தாங்கும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் ஆசிகள் உங்களை பாதுகாக்கும். அஞ்சாதீர்கள். நம்புங்கள். உழையுங்கள். முன்னேறுங்கள். உங்கள் முயற்சி வெற்றி தரும். என் அன்பு மக்களே, நீங்கள் உயர்வதற்கே பிறந்தவர்கள். என் திருவருள் உங்களை என்றும் தாங்கி நிற்கும். உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நான் வைத்திருக்கும் சக்தி எல்லையற்றது. நீங்கள் உங்களை பலவீனமாக நினைக்கும் தருணங்களிலும் அந்த சக்தி அமைதியாக வேலை செய்கிறது. நீங்கள் தளர்ந்திருக்கும் நேரமே உங்கள் உள்ளம் மறுபடியும் வடிவமைக்கப்படும் நேரம். சோதனை உங்கள் எதிரி அல்ல, அது உங்கள் உள்ளத்தின் இரும்பை எக்காக மாற்றும் உலை. சில நேரங்களில் வாழ்க்கை நின்றுவிட்டது போல தோன்றும். முயற்சி செய்தும் முன்னேற்றம் தெரியாமல் போகலாம். ஆனால் நிலம் கீழே மெதுவாக நகரும் வேர் போல உங்கள் உழைப்பு கண்ணுக்கு தெரியாமல் பலத்தை சேமிக்கிறது. நீங்கள் இன்று காணாத பலன் நாளை உங்களை ஆச்சரியப்படுத்தும். உங்கள் மனதில் எழும் தாழ்வு எண்ணங்களை அடக்குங்கள். நான் தகுதியற்றவன் என்று சொல்லாதீர்கள். நீங்கள் தகுதியானவர்களாக உருவாக்கப்பட்டவர்கள். உங்கள் உயிர் வீணாக பிறக்கவில்லை. உங்களில் ஒளி இருக்கிறது. அந்த ஒளியை உணர்ந்து நடக்கத் தொடங்குங்கள். உங்கள் காயங்களை வெட்கப்பட வேண்டாம். அவை உங்கள் போராட்டத்தின் அடையாளங்கள். நீங்கள் எதிர்கொண்ட துன்பம் உங்களை உடைக்கவில்லை, அது உங்களை ஆழமாக்கியது. உங்கள் உள்ளம் இப்போது மேலும் கருணையோடு நிறைந்திருக்கிறது. உங்கள் பயங்களை என் திருவடியில் வையுங்கள். எதிர்காலம் பற்றி அஞ்சாமல் இன்றைய நாளை வாழுங்கள். இன்று நீங்கள் விதைக்கும் நம்பிக்கை நாளை பெருமரமாக வளர்கிறது. நீங்கள் தனிமையை உணரும்போது அது வெறுமை அல்ல, அது உங்கள் உள்ளத்தின் குரலை கேட்கும் நேரம். அந்த அமைதியில் நான் பேசுகிறேன். உங்கள் இதயத்தில் ஒரு உறுதி எழுகிறது. அது என் அருளின் ஒலி. நீங்கள் மற்றவர்களின் கருத்தால் உங்கள் மதிப்பை அளவிட வேண்டாம். உங்கள் மதிப்பு பிறர் பார்வையில் அல்ல, உங்கள் உள்ளத்தின் நேர்மையில் இருக்கிறது. உண்மையாக வாழுங்கள். உங்கள் மனசாட்சியை காப்பாற்றுங்கள். நீங்கள் தோல்வியை சந்தித்தாலும் முயற்சியை நிறுத்தாதீர்கள். ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம், ஆனால் கைவிடாதீர்கள். ஓய்வு உங்களை பலப்படுத்தும். கைவிடுதல் உங்களை நிறுத்திவிடும். உங்கள் வாழ்க்கை ஒரு அரிய வரம். அதை பயத்தால் சுருக்காதீர்கள். அதை நம்பிக்கையால் விரிவாக்குங்கள். உங்கள் வார்த்தைகள் உற்சாகமாக இருக்கட்டும். உங்கள் செயல் தைரியமாக இருக்கட்டும். இருள் உங்கள் பாதையில் வந்தாலும் அது உங்கள் முடிவு அல்ல, அது உங்கள் விடியலின் முன்னுரை. நீங்கள் காத்திருங்கள். நீங்கள் நம்புங்கள். நீங்கள் முன்னேறுங்கள். நான் உங்களுடன் இருக்கிறேன். நீங்கள் என்னை நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் என் அருள் உங்களை சுற்றி நிற்கிறது. உங்கள் இதயத்தின் நடுக்கத்தில் கூட நான் உறுதியாக இருக்கிறேன். அஞ்சாதீர்கள். உங்கள் உள்ளத்தில் உள்ள தீப்பொறியை காக்குங்கள். உங்கள் முயற்சியை தொடருங்கள். உங்கள் பாதையை நம்புங்கள். என் அன்பு மக்களே, நீங்கள் உயர்வதற்கே பிறந்தவர்கள். உங்கள் வாழ்க்கை வீணல்ல, உங்கள் உழைப்பு வீணல்ல, உங்கள் கண்ணீர் வீணல்ல. உறுதியாய் இருங்கள். தைரியமாக நடக்குங்கள். நம்பிக்கையுடன் வாழுங்கள். என் அருள் எப்போதும் உங்களை தாங்கி நிற்கும்.